ஒரு பார்வையற்ற நபருக்கு உண்மையா நடந்த ஒரு இன்சிடென்ட் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணு. ஜர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ். ஒரு நாள் பார்வையற்ற நபர் சென்னைக்கு புதுசாக வராங்க. அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு மனசுக்குள்ள 1008 கேள்வி இருக்கு. நமக்கு பார்வை இல்லை, அப்படி இருக்கிறப்போ எப்படி இந்த சிட்டிக்குள்ள நம்ம பொழைச்சு வாழ போறோம் அப்படின்னு ஒரு பயத்திலே வராங்க. அந்த டைம்ல ஒரு ஸ்டிக்கை வச்சு ரோட்ல தட்டிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ ஒரே ஒரு கால் மட்டும் அவருக்கு தட்டுப்படுற மாதிரி இருக்கு. அவர் என்னன்னு தட்டி பார்க்குறப்போ ஒரு நபர் படுத்து கிடக்காங்க. அவர் பக்கத்துலேயே ஒரு தட்டு இருக்கு. அந்த நபர்கிட்ட அவர் என்னன்னு விசாரிக்கிறாரு. அப்போதான் தெரியுது அந்த நபருக்கு எந்திரிச்சு நடக்க கூட முடியாது அப்படின்னு. படுத்த இடத்துலயே அப்படியே தான் இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க தட்டை வாங்கி அந்த நபருக்கு முன்னாடி மட்டும் வச்சுட்டு போயிருக்காங்க. இதில் வர காசை வச்சு இந்த நபர் பொழைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க. ஆனா அந்த காசை கூட அந்த நபரால எடுக்க முடியாது. இந்த நபரை பாக்குறப்போ அந்த பார்வையற்ற நபருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு. இந்த அளவுக்கு கடவுள் உன்னை படைக்கல, இதை விட பெட்டரா தனியாவே உன்னால ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியுது, யாருமே இல்லைனாலுமே உன் லைஃபை உன்னால ரன் பண்ண முடியுது. நபரால ஒரு தண்ணியை கூட எடுத்து குடிக்க முடியாத நிலைமையில இருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு நம்ம இல்லை அப்படின்னு நினைச்சு ரொம்ப நம்மள பிளஸ்டா கடவுள் வச்சிருக்காருன்னு சென்னையிலேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எல்லாருமே இன்னும் பிளஸ்டா தான் இருக்கும். ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.